வணக்கம். அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வேத ஜோதிடர் சண்முகம், திருப்பூரில் இருந்துங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அஸ்ட்ரோடாக் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துலேயும் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கூடவே நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாகவும் ஜாதக பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ அஸ்ட்ரோடாக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்ட்ரோடாக்கில் வந்து நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 28 ரூபாங்க. 10 நிமிஷத்துக்கு பேசுனீங்கன்னா 280, 20 நிமிஷத்துக்கு பேசுனீங்கன்னா 560 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதில் 50-50, எனக்கு பாதி அவங்களுக்கு பாதி, அந்த மாதிரி போயிடும். ஏன்னா அவங்க கஸ்டமர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரெடிக்ஷன் மட்டும் கொடுக்குறோம். அவங்க அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக நிறைய செலவுகள் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய செலவுகள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட் தான் அவங்க பாதி பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க, நமக்கு பாதி பேமெண்ட்டு. இதில் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நிறைய வாடிக்கையாளர்கள் நேரடியாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள், அதாவது அனாவசியமாக தேவையில்லாத கேள்விகள்லாம், நம்ம 300 ரூபா கொடுக்குறோம், என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ரோடாக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கட்டுமா, காஃபி குடிக்கட்டுமா, இல்லை க்ரீன் டீ குடிக்கட்டுமா, இல்லை சூப் குடிக்கட்டுமா, இல்லை ஜூஸ் குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குற ஆளுங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்குது, அவங்களுக்கும் டைம் போகணும், டைம் பாஸ்க்காக பேசுகிறவங்க. ஒரு நிமிஷத்துக்கு என்கிட்ட பேசணுன்னா கிட்டத்தட்ட 30 ரூபா 28 ரூபா பே பண்ணுறாங்க. 10 நிமிஷம் பேசினாலும் 280 ருபீஸ் ஆயிடுது. ஆனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்க ஆன்லைனில் வராங்க, காலையில் எழுந்திரிச்சு தூங்க போகிறது வரைக்கும் சில பேர்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஆனாலும் ஒரு நிமிஷத்துக்கு அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க. ஸோ நான் அதில் ஆன்லைனில் நான் இருக்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நேரடியாக வர வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு ஜாதகம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்லைனில் அனுப்புகிறீங்க, ஃபோன் மூலமாக உங்களோட ப்ரெடிக்ஷன் வாங்குறீங்க. ஒரு ஜாதகத்துக்கு நம்ம 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கான நேரம் 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்தில் உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் இதுலேயும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு தான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் பார்ட்னருக்கோ, உங்கள் கணவன் மனைவிக்கோ, உங்கள் அப்பா அம்மாக்கோ, உங்கள் குழந்தைங்களுக்கோ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் குழந்தை என்னவா ஆவாங்க, என்ன படிப்பாங்க, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்லா இருப்பாங்களா, நல்லா இருக்க மாட்டாங்களா, ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்களா சொல்ல முடியும். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான நேரம் 20 நிமிஷம், அதுக்கான சார்ஜ் 300 ரூபா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா சும்மா தேவையில்லாமலாம் பார்க்க வேண்டாங்க. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல, இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்போ வெளியில் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம். குழந்தை 12th முடிச்சிட்டா அடுத்து என்ன பண்ணணும், என்ன குரூப் எடுக்கலாம், என்ன மேஜர் பண்ணலாம், என்ன டிகிரி படிக்கலாம், இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் பண்ணலாம். கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கோம், பார்க்க ஆரம்பிக்க போகிறோம், எப்போ மேரேஜ் பண்ணலாம், எப்போ மேரேஜுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் இருந்ததுன்னா ஜாதகம் பாருங்கள். மற்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் லைஃப் நல்லா நார்மலாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது பாட்டு போகட்டுங்க. உங்கள் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா மட்டும் ஜாதகம் பாருங்கள். என்னுடைய ரிக்வெஸ்ட், உங்களோட நேரமும் விலை மதிப்பில்லாதது, அதே மாதிரி தான் என்னுடைய நேரமும் ரொம்ப விலை மதிப்பில்லாதது. அதை போய் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாருக்குமே என்னுடைய ரிக்வெஸ்ட். இது ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கான 20 நிமிஷம் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த நிமிஷத்தில் நாங்கள் உங்களை கால் பண்ணி பேசுவோம், இல்லைனா ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா திரும்ப அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். 2 வகையாக நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒன்று ஃபோன் கால் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஃபோன் காலில் போனோம்னாலே இந்த மாதிரி தான் தேவையில்லாத கேள்விகள்லாம் வருது, சும்மா அனாவசியமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு எதையாவது கேட்குறது, அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க, குழந்தை எப்படி இருக்கும், குழந்தையோட மாமா எப்படி இருக்கும், குழந்தையோட மாமாக்கு ஆயில் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க என்னால். 10 நிமிஷமாக இருந்தாலும் போதுன்னு விட்டுருங்க. 300 ரூபா கொடுத்துட்டோம், 20 நிமிஷம் பேசி எதையாவது கேட்கணுமே அப்படின்னு கேட்க வேண்டாம், சரிங்களா? நம்மளும் பெருந்தன்மையாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என் சைடில் உண்மையாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. 100% நான் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, என்னால் 100% பலன் எக்ஸாக்டாக சொல்லுவேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸை கரெக்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு சரியாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்களும் உங்களோட தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க, தொடர்ந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க. என்னுடைய வேண்டுகோள்,
உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்துக்கான நேரம் 20 நிமிஷம் அதிகபட்சம். அந்த 20 நிமிஷத்தில் அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேளுங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சரியான பலன்களை சொல்ல ட்ரை பண்ணுறேன். 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்க வேண்டாம். எனக்கும் நான் ஆன்லைன்லேயே இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுலேயும் நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமுமே பொன் போன்றது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியான உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நான் என்னுடைய கோரிக்கைகளை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.